10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 20 இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் அதான் பார்த்துட்ருக்கோம். பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா அமெரிக்க வேளாண் விஞ்ஞானியான டாக்டர் நார்மன் இ போர்லாக் சொல்கிறாங்க. போர்லாக்குடன் இருந்து இந்தியாவில் சுவாமிநாதன் அப்படின்றவர் கோதுமை வகைகளை அறிமுகம் செய்து பசுமை புரட்சியை உருவாக்கினார். 1960 2000க்கு இடையில் கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தியில் அதிக அளவில் அதிகரிச்சிருக்கு. மெக்சிகோவின் அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள உயரமுடைய செயற்கை விரதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோதுமை வகைகளிலிருந்து சோனாலிகா மற்றும் கல்யாண சோனா போன்ற கோதுமை வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. சோனாலிகா அப்படின்றது புக் பேக்கில் மேட்ச்சில் வரும் கோதுமை. சோனாலியாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு கோதுமை சீதனமாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்சிகோவின் அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IR-8 உருவாக்கியிருக்கு. அது அதிக மகசூல் தரும்னு சொல்லிட்டு 1966 முதலில் பிலிப்பைன் இந்த IR-8 அப்படின்றது இந்தியாவிலும் பிலிப்பைன்ஸ் நாட்டிலும் இந்தியாவிலும் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. பீட்டா மற்றும் சீனாவின் குள்ளநெல் வகையான DGOU இதை இணைச்சி தான் அதை உருவாக்கியிருக்காங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த IR-8 இருக்கு இல்லையா, இது பீட்டா அப்புறம் ஜியோஜென் இது ரெண்டையும் இணைச்சி தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்கிறது மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். பசுமை புரட்சியில் முன்னணியில் இருந்தவர் மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். அதான் அவர் பார்த்தோம் சாமிநாதன் சொல்லிட்டு. உருளைக்கிழங்கு கோதுமை நெல் சணல் எல்லாத்துலேயுமே பயிர் பெருக்க ஆய்வுகள் அவர் செஞ்சுருக்காரு. 12 மில்லியன் டன் 1960 12 மில்லியனாக இருந்தது 70 மில்லியனுக்கு உயர்ந்துள்ளது. இவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் எப்படி அழைக்கப்படுனா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்து நம்மாழ்வார் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் விவசாய விஞ்ஞானி. இவர் வானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் அப்புறம் உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் ரெண்டும் நிறுவி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருந்திருக்கார். பயிர் பெருக்கத்தின் முதல் உற்பத்தி செய்யப்பட்ட நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள் என்னென்ன, ஃபஸ்ட்டு நோய் எதிர்ப்பு திறனோட இருக்க பயிர் ரகங்கள் என்னென்ன அப்படின்னா கோதுமையை பேஸ் பண்ணி ஹிம்கிரி கிரிவலம் மாதிரி கோதுமையை விற்றுட்ருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலை பட்டை துருநோய் அப்புறம் ஹில்ஸில் தான் இந்த கோதுமை நிறையா இருக்கும். அப்புறம் பட்டை துருநோய் இலை மற்றும் பட்டை துருநோய் இது எல்லாமே கோதுமை. அடுத்து காலிஃப்ளவர் அப்படின்ற பூசா சுப்ரா பூசணம் பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருக்கணும். பூசா சுப்ரா பூசணா பனிப்பந்து மாதிரி தானே அது இருக்குது. K1 அப்படின்னா கருப்பழுகல் நோய் இல்லாத ஒன்று ப்ராடக்ட் இதில் உருவாகியிருக்கு. கருப்பழுகல் இல்லாமல் இது கிரிவலம், இது கருப்பழுகல் இல்லாமல். அடுத்து தட்டை பயிர் அப்படின்னா பூசா கோமல். இது பாக்டீரியா கருகல் நோய் இல்லாதது. பாக்டீரியா கருகல் நோய் இல்லாமல் இது உருவாக்கியிருக்காங்க. பூச்சி மற்றும் தீங்குறி எதிர்ப்பு திறன் பெற்றது. பூச்சிகள் மற்றும் தீங்குயிர்கள் இதெல்லாம் எதிர்ப்பு திறன் பெற்ற பயிர் ரகங்கள் எது அப்படின்னா கடுகு. கடுகுனாலே கடுகு எண்ணெய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா அஸ்வினி ஆயில் ஞாபகம் இருக்கும். கடுகு அஸ்வினி பூச்சி உறிஞ்சி இன்னும் பூச்சியான அஸ்வினி அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ரகம். என்ன உருவாகிறேன்னா பூசா கௌரவ். பூசா நல்லா கடுகு மாதிரி இப்படி வெடிச்சிருவாங்க பூசா. பூசா கௌரவ் தான் கடுகு. அடுத்து அவரைக்காய் அப்படின்னா அவரைக்காய் சாப்பிட்டு போனால் செமஸ்டர் நல்லா எழுதிடலாமாங்க. பூசாசம் 2 பூசாசம் 3 இது இலை தந்து பூச்சி அஸ்வினி. கனி துளைப்பான் துளையாக இருக்கும் அவரைக்காயில். அதே மாதிரி வெண்டைக்காயிலையும் தண்டு கனி ரெண்டுலேயுமே துளையாக இருக்கும். இது பூசா சவானி. சிவானின்றவங்க வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க. பூசா A4 ஷீட்டில் வச்சு வெண்டைக்காய் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் வெண்டைக்காய் தானே வாங்குவோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பயிர்களின் தரத்தை பின்வரும் தேவைகளை பொறுத்து மேம்படுத்தலாம். புரதத்தின் அளவு, தரம், எண்ணெய் அளவு, கனிமங்கள் அளவு, அதை பொறுத்து விட்டமின், புரதம், கனிமங்கள் எல்லாமே உயிரூட்ட சத்தேற்றத்துக்காக பயன்படுத்தப்படுது. லைசின் அமினோ அமிலம் தெரிந்த கலப்பின மக்காச்சோள ரகத்தின் புரோட்டீனா சக்தி மற்றும் ரத்னா. லைசின் என்ற அமினோ அமிலம் செறிந்த கலப்பின மக்காச்சோள ரகம் எதுனா புரோட்டீனா சக்தி மற்றும் ரத்னா. இந்த மக்காச்சோளத்தோட பிராண்ட் நேம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66. சரியா, அட்லஸ் 66 தான் புரதம் செறிந்த கோதுமை. இரும்புச்சத்து செறிவிட்டப்பட்ட அரிசி ரகம். விட்டமின் A செறிந்த கேரட் பூசணி மற்றும் கீரை ரகம். அடுத்து அதிக மகசூல் தர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐடியாஸ்லாம் பண்ணணும். இதான் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம்.
புதிய வகை தாவரங்களை அறிமுகம் செய்து அதிக மகசூலுக்காக அயல் இனங்களை இறப்பதம் செய்து தாவர நோய் தடுப்பு முறைகளெல்லாம் பின்பற்றி சோதிக்கப்பட்டு அப்படி உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக பேசில்லஸ் மூங் தால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உளுந்தம்பருப்பு உளுந்து ரகத்தை வந்து சைனாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து கூட்டு தேர்வு முறை, தூய வரிசை தேர்வு முறை, போக்கு தேர்வு முறை. கூட்டு தேர்வு முறை அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. இது பல வகை பண்புகள் கொண்ட தாவரங்களின் கூட்டத்திலேருந்து விரும்பத்தக்க பண்புகளை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து விதையில் வச்சு 2ஆம் தலைமுறை தாவரங்கள் உருவாக்கப்பட்டு 7-8 தலைமுறைகளுக்கு தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து லாங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. அதோட வந்து இது கூட்டுத்தேர்வு முறைக்கு வந்து வேர்க்கடலை ரகங்கள் TMV2 வந்து வேர்க்கடலை அதுக்கப்புறம் AK10 அஜித்குமாரும் வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே இருப்பார். வேர்க்கடலை அப்படின்றது வந்து வேர்க்கடலை கூட்டு அதனால் இருக்கும், தனித்தனியாக இருக்காது, கூட்டு அப்படி மொத்தமாக சேர்ந்துருக்கும். ஸோ கூட்டு தேர்வுக்கு இது 2 எக்ஸாம்பிள். அடுத்து தூய வரிசை தேர்வு முறை அப்படின்றது வந்து தனி உயிரிலிருந்து தற்கலப்பு மூலம் மகரந்த சேர்க்கை உட்படுத்தப்பட்ட ஒரு தனி தாவரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றன. தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மிகச்சிறந்தது தான் தூய வரிசைன்னு சொல்லிட்டு அப்படி ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறது. புறத்தோற்றத்திலும் ஜீனாக்கத்திலும் ஒத்து காணப்படுகின்றன. அடுத்து போத்து தேர்வு முறை அப்படின்னா குளோனல் தேர்வு முறை. ஸோ வந்து உடலை இனப்பெருக்கம் பால்ல இனப்பெருக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட தாவரங்களின் கூட்டமே குளோன்கள் அப்படின்னு. விரும்பத்தக்க போத்துக்களை போத்து தேர்வு முறை, விரும்பத்தக்க போத்துக்களை போத்து தேர்வு முறை. போத்துனாலே குளோனு, ஓகேயா. அடுத்து பன்மையை பெருக்கம்னா 2Nன்றது பேசிக்கு. ஸோ அதை விட அதிகமாக இருந்தால் 3N 4N அப்படின்றதுனா அதான் பன்மயம் அப்படின்றாங்க. பல தொகுப்புகளின் இயல்பு இது வந்து எப்படி உருவாகுது இயற்கையில் அப்படின்னா வெப்பம், குளிர், எக்ஸ் கதிர், இது வந்து இயற்கை காரணிகள். அதுபோக இல்லாமல் கால்சிசின் போன்ற வேதிக் காரணிகள். கால்சியம் டேப்லெட் ஒரு வேதிப்பொருள் தானே. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனாலையும் வந்து அந்த பன்மயம் அப்படின்றது தூண்டப்படுது. ஸோ இதனால் என்ன பயன்? விதைகளற்ற தர்பூசணி அது வந்து 3N, வாழை கிடைக்கிது அதுவும் 3N, பெரிய தண்டும் வறட்சி எதிர்ப்பு தன்மையும் கொண்ட உண்மையை தேயிலை TB29 தேயிலை கிடைக்கிது. இதெல்லாம் பன்மயத்தினால தர்பூசணி, வாழை, பன்மயத்தினால தேயிலை, அப்புறம் ட்ரிட்டிகேல் என்ற கோதுமை, அப்புறம் ரை ஆகிய 2 இருக்கும் இடையே கலப்பு செய்து பெறப்பட்ட கலப்புயிரி. இது எது? ட்ரிட்டிகேல். அப்படின்னா ட்ரிக் பண்ணுது. என்ன ட்ரிக் பண்ணுது? கோதுமையும் ரைஸையும் அப்படி சேர்த்து விட்டு ட்ரிக் பண்ணுது. இந்த ட்ரிக்கு தான் வந்து கலப்புயிரி. இது வந்து நார்ச்சத்து புரதம்லாம் இருக்குது. இதை பண்ணுறது இது பன்மயம். கால்சிசின் சிகிச்சையில் உருவாக்கப்பட்ட ரப்பனோ பிளாஸும் ஒரு அல்லோடெட்ரோப்ளாய்டு. கால்சியம் சிகிச்சையால் உருவாக்கப்பட்ட ரப்பனோ பாசிக்காவை என்ன பண்ணுறாங்க? ரப்பர் மாதிரி இழுத்துட்டு இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க? கால்சியம்னா வந்து கை காலில் இருக்கும், ரப்பர் பேண்டு கை காலில் மாட்டுவோம். ஸோ அதை தான் அல்லோடெட்ராப்ளாய்டு அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த ரப்பர் பேண்டு கையில் மாட்டிக்கிச்சுன்னா ஒரே கஷ்டமாக இருக்கும், அல்லோவில் படணும். ஸோ அல்லோடெட்ராப்ளாய்டாக மாற்றுறாங்க 4N. சடுதி மாற்ற பெயர்ப்பு ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவின் நியூக்ளியோடைடு வரிசையில் திடீரென ஏற்படும் மாற்றமாக தான் மியூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூட்டோஜென்கள் சடுதி மாற்ற தூண்டிகள் இதுக்கு பயன்படுது. இயற்கை என்னென்னா எக்ஸ் கதிர், ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர், புறவித கதிர்கள், வெப்பநிலை இதெல்லாம் காரணம். வேதியியல்னா கடுகு வாயு, நைட்ரஸ் அமிலம் இதுக்கு காரணம். அடுத்து சொனோரா 65 கோதுமை ரகத்தில் வந்து காமா கதிர்களை பயன்படுத்தி சர்பதி சொனாரா பாட்டை இருக்கவள சர்பத்து குடிக்க சொல்கிறது தான் என்னது? சடுதி மாற்றம். டக்குன்னு சர்பத்து குடிச்சிட்டாலே ஏதாவது ஒரு சடுதி மாற்றம் ஏற்பட்டுரும். இது வந்து கோதுமை ரகம், சரியா? கோதுமை வாங்க போன சொனாராவை சர்பத்து கொடுக்க சொன்னதுனால சடுதி மாற்றம். உவர்த்தன்மை திறன் கொண்ட தீங்குரிய எதிர்ப்புத்தன்மை கொண்ட அட்டை வந்து எப்போவுமே வந்து அட்டையை சின்ன பிள்ளைங்களாம் அப்படி வாயில் உப்பரிக்கும், உவர்த்தன்மை. ஸோ அதுவும் வந்து சடுதி மாற்றம். கடினமான கண்ண உரை கொண்ட நிலக்கடலையெல்லாம் வந்து கடினமான உரையாக மாற்றிட்டால் நம்ம சாப்பிடவே முடியாது, எல்லாம் சடுதி மாற்றம். அடுத்து கலப்பினமாக்கம் அப்படின்னா ட்ரிக்கோகேல் என்பது மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம். மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் எதுனா ட்ரிக் பண்ணி உருவாக்குறதுனால. இது கோதுமை மற்றும் ரைஸ் சேர்ந்தது. ஆல்ரெடி பார்த்தாலும் கோதுமை ரைஸும் ட்ரிக் பண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2N = 21 கால்சிசினை பயன்படுத்தி அதன் குரோமோசோம் எண்ணிக்கை ரெட்டிப்பு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக் பண்ணி வந்துருச்சு, அது வந்து ஃபுல் பெனிஃபிட் கொடுக்கும்னா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் கால்சிசின் வந்து சேர்க்கணும். ஸோ வந்து அது ரெட்டிப்படைந்து 42 மாறினா தான் ஹெக்ஸாப்ளாய்ட் ஆகி அதோடய ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெனிஃபிட் வர்ற வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்பவுமே தொடரும். புதிய ரக பயிர் நீண்டகால செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சடுதி மாற்றம் வந்து நீண்டகால செயல்பாடு. விலங்கின கலப்பு விரும்பத்தக்க பண்புகள் பால், முட்டை, இறைச்சி இதெல்லாம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உள்கலப்பு வெளிக்கலப்பு எல்லாமே பண்ணுறாங்க. வீரியமிக்க ஆண் பெண் இதெல்லாம் கலங்குறாங்க. பஞ்சாபை சேர்ந்த ஹிஸ்ஸர்டேல் அப்படின்ற புது செம்மறியாடு, பிக்கினரின் அப்படின்ற பெண் ஆட்டையும், பிங்க்குன்னு ஞாபகம், ஆஸ்திரேலியாவின் மரினோ ஆண் ஆட்டையும் சேர்த்து உருவாக்கப்படுது. அடுத்து வெளிக்கலப்பு அப்படின்னா ஆண் கழுதை பெண் குதிரை சேர்த்து கோவேறு கழுதை அப்படின்னு ஒன்று உருவாகிருக்கு. இதை விட இது வந்து
வலிமை, நுண்ணறிவு, வேலை செய்யும் திறன் எல்லாமே இருந்தாலும் மலட்டுத்தன்மை இதில் உருவாயிருது அப்படின்றாங்க. அடுத்து வெள்ளை லெக்கேனும் பிளைமோத் ராக் ப்ரௌனுன்னு ஞாபகம். வெள்ளையும் ப்ரௌனும் சேர்ந்துச்சுன்னா அதிக முட்டை உற்பத்தி செய்யும் ஒரு கோழி இனம் வந்து கலப்பின கோழி இனம் உருவாகுது. அதே மாதிரி ப்ரௌன் ஸ்விஸ், அப்புறம் சாகிவால், ப்ரௌன் சாகிவால் சேர்ந்து கரண்ட் ஸ்விஸ் அப்படின்ற பசுக்களை விட 2-3 மடங்கு அதிகமாக பால் உற்பத்தி பண்ணுற கரண்ட் ஸ்விஸ் வந்து உருவாகுது. அடுத்து ஹெட்ரோசிஸ்னால் கலப்பின சேர்க்கை, உயிர்த்தர ஹெட்ரோசிஸ், கலப்பின வீரியம், பால் உற்பத்தி அதிகரிக்கிறது, முட்டை, இறைச்சி, வீட்டு விலங்குகள் வளர் வீதம் எல்லாமே அதிகமாகுது. புதிய டிஎன்ஏ, மறுசேர்க்கை டிஎன்ஏ. மறுசேர்க்கை டிஎன்ஏவை தான் வந்து ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மறுசேர்க்கை டிஎன்ஏ இருக்குல்லையா, அந்த தொழில்நுட்பத்திற்கு படிக்கிறதுக்காக அமைந்த சில இது என்னென்னா, பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவுடன் சேர்ந்து தன்னிச்சையான ரெட்டிப்பு அடையும் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. பாக்டீரியாவின் குரோமோசோம் டிஎன்ஏவோட சேர்ந்து தன்னிச்சையாக ரெட்டிப்பு அடையக்கூடிய பிளாஸ்மிட் டிஎன்ஏ. அப்புறம் வந்து இதான் ரொம்ப முக்கியம், ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் டிஎன்ஏ இலையினை குறிப்பிட்ட இடத்தில் துண்டிக்கின்றன. இவை சில மூலக்கூறு கத்திரிக்கோள். ஸோ மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கட் பண்ணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? கட் பண்ணிடுவோம்னு அர்த்தம். ஸோ மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் டிஎன்ஏ இலையினை கட் பண்ணும் சில இடங்களில். டிஎன்ஏ லைகேஸ் நொதி வந்து துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுற லைகேஸ்னாலே லிங்க் பண்ணுறது. ஸோ வந்து அதை ஒட்டுறதுக்கு லைகேஸ், வெட்டுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒட்டுறதுக்கு லைகேஸ். ஸோ வந்து பிளாஸ்மிட் அப்படின்றத பாக்டீரியா செல்லின் சைட்டோபிளாசம் குரோமோசோம் சாராத சிறிய வட்ட 2 இலைகளான டிஎன்ஏ. குரோமோசோம் டிஎன்ஏ வந்து தன்னிச்சையாக ரெட்டிப்படையும் தன்மை கொண்டது. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி டிஎன்ஏவில் குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் குறிப்பிட்ட கார வரிசையை பெலிண்ட்ரோம் வரிசை என்று அடையாளம் கண்டு பாஸ்போடை எஸ்டர் பிணைப்புகளை துண்டிப்பதன் மூலம் டிஎன்ஏவை துண்டிக்கிறது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி எப்படி என்ன பண்ணுதுன்னா, டிஎன்ஏவில் குறிப்பிட்ட இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குது. கார வரிசைனா பெலிண்ட்ரோம் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. அடையாளம் கண்டு அதில் உள்ள பாஸ்போட்டை எக்ஸ்டர் பிணைப்பை வந்து துண்டிக்குது. அப்போ பியை தான் துண்டிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜீன் குளோனிங் அப்படின்னா செம்பரி ஆட்டுக்குட்டி. அது வந்து நமக்கு இது ஒரு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஜீன் பாக்டீரியா செல்லினுள் செலுத்தப்பட்டு பாக்டீரியா செல் பகுப்படைந்து டிஎன்ஏ துண்டு பிறகு அடைவதாகும். அதாவது டாலி உருவாக்கம் 1996 ஜூலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ரோசாலின் நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் அயான வில்மட் அப்படின்னா அயன் கூட ஞாபகம். அயான வில்மட் என்ன பண்ணுறாரு, டாலின்ற ஒரு குளோனிங் முறையில் ஒரு ஆட்டுக்குட்டி உருவாக்குறாரு. உடல் செல் வந்து உட்கரு மாற்றி பொருத்துதல் முறையில் உருவாக்கப்படுது. அதோட உடல் செல் உட்கருவம், அந்த உடலை செல்லுக்குள்ளே இருக்க உட்கருவை மாற்றி உருவாக்கியிருக்காங்க. 6 வருஷம் அது இருந்துட்டு நுரையீரல் நோயினால் 2003 வந்து அது இறந்து போயிருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் நொதியை பயன்படுத்தி விரும்பி டிஎன்ஏ துண்டை பிரித்தெடுத்தல், மறுசேர்க்கை டிஎன்ஏனா ஆர்டிஎன்ஏ உருவாக்குதல், விருந்தோம்பி பாக்டீரியா செல்லில் உள்ள மறுசேர்க்கை டிஎன்ஏவை உட்புகுத்துதல். அப்புறம் வந்து உருமாற்றம் அடைந்த விருந்தோம்பி செல்லை தேர்ந்தெடுத்து மறுசேர்க்கை டிஎன்ஏ உருவாக்க விருந்தோம்பி செல்லில் புதிய ஜீன் பண்புகளை வெளிப்படுத்தலாம். இதெல்லாம் பேசிக் தான். மரபுரியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவத்தில் என்னென்ன யூஸு, இரத்த சர்க்கரை நோயை வந்து இரத்த சர்க்கரை நோய்க்கு சிகிச்சைக்கு இன்சுலின் உருவாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. வளர் குறைபாடில் மனித வளர்ச்சி ஹார்மோனை உருவாக்குறதுக்கு ஹீமோஃபிலியா அப்படின்ற இரத்த உறைதல் குறைபாட்டு நோயை தடுத்த இரத்த உறைதல் காரணியாக பயன்பட்டுருக்கு. அடுத்து வந்து திசுபிளாஸ்மினோஜன் தூண்டி இரத்தம் உறைதலை தடுக்கும், இரத்தம் கட்டியை கரைத்து இதய அடைப்பை தவிர்க்க. அடுத்து ஹெப்படைட்டிஸ் பி விரிநாய்க்கடி நோயை தடுக்கும் இதில் வந்து பயன்படுது. ஜீன் சிகிச்சை, ஸோ ஜீன்களுக்கு பதிலாக திருத்தப்பட்ட ஜீன்களை மாற்றி வச்சு அது வந்து இனச்சல் கருநிலை செல் ஜீன் சிகிச்சையெல்லாம் வந்து நடந்திருக்கு. இதனால் வரைக்கும் இனப்பெருக்க செல்கள் அல்லாத உடல் செல்களில் மட்டும்தான் ஜீன் சிகிச்சை மேற்கொள்ளப்படுது. உடல் செல்களில் ஜீன் திருத்தம், அந்த திருத்தம் வந்து அந்த நோயாளிக்கு மட்டும்தான், அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் அது கடத்தப்படாது அப்படின்றாங்க. குருத்தணுக்கள் அப்படின்னா இதய தசை செல்கள், கணைய செல்கள் எல்லாம் மாறுபாடு அடைந்த செல்கள். மாறுபாடு அடையாத செல் என்னன்னா அது குருத்தணு மட்டும்தான். ஸோ குருத்தணு வந்து எண்ணிலடங்கா வகையில் மாற்றங்களை அதை வந்து அடுத்தடுத்து நிறைய மாற்ற முடியும். மாற்றும் போக்கு திறன் வந்து கொண்டது. பகைப்படுவதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான குருத்தணுக்களை உற்பத்தி செய்யும் திறன் இது சுய புதுப்பித்தல் நடைபெறுகிறது. ஸோ கருநிலை குருத்தணுக்கள், ஒரு குழந்தைக்கு வந்துட்டு அது கருக்கோளத்துலேருந்து அது குழந்தையே உருவாக்க முன்னாடி அந்த கருக்கோளமாக இருக்கும்ல, ஸோ அதிலேருந்து எடுக்கப்படுற குருத்தணு வந்துட்டு ஃப்யூச்சரில் அந்த குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டாலோ ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அதை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றக்கூடிய திறன் அம்னியோட்டிக் திரவம், தொப்புள் கொடி, எலும்பு மஞ்சை போன்றவை முதிர் குருத்தணுக்களின் மூலங்களாக விளங்குபவை. அதாவது குழந்தைகிட்ட இருந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. குருத்தணு சிகிச்சை, ஜீன் கோளாறுனாலும் விபத்தினாலோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, பார்க்கின்சன் நோய், அல்சீமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு குறைபாடுகள் வந்துச்சுன்னா நரம்பு குருத்தணுக்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு அந்த செயலியிலேருந்து நியூரான்களுக்கு பதிலாக பதிலீடு செஞ்சு அதை சரி பண்ணலான்றாங்க. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அப்படின்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு
ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். 3 பில்லியன் கார இணைகளே கொண்டது. ஒற்றை கரு ரெட்டையர்களுக்கு மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி இருக்கும். மற்ற எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். நியூக்ளியோடைடு வரிசை காணப்படுறதை பொறுத்து தான் இது மாறுபடுது. விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து அலக் ஜெஃப்ரேன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு. மாறுபடும் எண்ணிக்கையில் வந்து தொடர் வரிசை அமைப்பு. 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக தான் இருக்கும். மொத்த ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு பேர். அதுக்கு பேர் பொதுவாக இருக்கிறதுக்கு பேர் மொத்த ஜீனோமிக் டிஎன்ஏன்னு பேர். 1% மட்டும்தான் வேறுபடும். அந்த டிஎன்ஏக்கு பேர் சேட்டலைட் டிஎன்ஏ. வேறுபடுறது சேட்டலைட் டிஎன்ஏ. 99% ஒரே மாதிரி இருக்கிறது மொத்த ஜீனோமிக் டிஎன்ஏ. வேறுபட்டு இருக்கிறது சேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ சேட்டலைட் டிஎன்ஏ வந்துட்டு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம்னா அந்த குழந்தையின் தந்தையை கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் மரபில் வேறுபாடுகள், பரிணாமம், இனமாதல் இதெல்லாம் வந்து உயிரினத் தொகையில் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிஎன்ஏ பண்புகளை எடுத்த ஜீனில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மரபு பண்பு மாற்றப்பட்டது வந்து அதிக நிலைப்புத்தன்மை பெறும். உயர்த்தப்பட்ட உணவூட்ட மதிப்பு, நோய் எதிர்ப்பு தன்மை, சுற்றுச்சூழல் நிலை எல்லாமே பெறும். மேம்படுத்தப்பட்ட கம்பளி தரம் உருவாக்கணும்னா சிஸ்டீன் அமினோ அமிலம் உற்பத்திக்கான ஜீன்களை பயன்படுத்தணும். அயல் ஜீனை செம்மறியாடில் சிஸ்டீன் அப்படின்ற அமினோ அமில ஜீன்கள் சீனு வரும். சிஸ்டீன் அமினோ அமில ஜீன்கள் அதோட சிஸ்டர்னு கூட வச்சுக்கலாம். சிஸ்டரை சேர்த்தோம்னா மேம்படுத்தப்பட்ட கம்பளி வந்து அதிலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி சால்மன், ரெயின்போ பவுலர், திலேப்பியா வளர்ச்சி ஹார்மோன், இதில் இருக்க வளர்ச்சி ஹார்மோனெல்லாம் அயன் ஜீனி பெற்ற மற்ற மீனுக்கு போகிறப்போ மீன்களினுக்கும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னது, மேம்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து தரத்திற்கான அரிசி. அது கிடைக்கணும்னா பீட்டோ கரோட்டின். இது வந்து என்னென்னா பீட்டா, விட்டமின் ஏ, கோல்டன் ரைஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டன் ரைஸ், பீட்டா, விட்டமின் ஏ, அவ்வளோதான். பீட்டா கரோட்டின்னு வரும். பீட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதிக பயிர் உற்பத்திக்கு வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸில் இருக்கிறது வந்து பூஞ்சைக்கு எதிரான நச்சுத்தன்மையுடைய புரதத்தை உற்பத்தி செய்கிறது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். ஸோ இது வந்து இதில் விவசாயத்தில் பயன்படுது. அவ்வளோதான். அடுத்து கலப்பின ஹெட்ரோசிஸ் என்பது கலப்பின வீரியம். ஜீன்களை விரும்பியபடி கையாளிக்கலாம் அப்படின்றாங்க. சிறப்பு செல் வகைகளாக மாற்றமடைந்த செல்களின் தொகுப்பு தான் குருத்தணுக்கள். ஒரு அனுபவமற்ற விவசாயி கூட்டு தெரிவுமுறை எடுப்பாருன்றாங்க. பூசா கோமல் அப்படின்னா தட்டைப்பயிறு. இந்த கடையில் தட்டைப்பயிறு வாங்கிட்டு இருக்கும்போது மாடு அப்படி அதை எடுக்கிறதுக்கு ஒரு கோமா தான். ஸோ பூசா கோமல்னா தட்டைப்பயிறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கலப்பினம் தேர்வு செய்தல் முறையாக உறவுபட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை கொண்ட ஹிம்கிரி என்ன சொன்னாங்க, கிரிவலம். எங்கள் கோதுமையை விற்க தான் கிரிவலம். ஸோ கோதுமை 50 வயது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் வந்து IR8. அடுத்து வந்து உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. உயிரினங்களிலிருந்து பெறப்பட்ட நொதி, வாழும் உயிரினம், விட்டமின். டிஎன்ஏவை வெட்டுறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். RDNA அப்படின்னா ஊர்தி டிஎன்ஏ அல்லது விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை. ஊர்தி டிஎன்ஏ அண்ட் விரும்பப்பட்ட டிஎன்ஏவின் சேர்க்கை. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து ஓரிலை திடீர் மாற்றம் முடிந்த பல்லுறு தேற்ற இது வந்து ஆக்சுவலி தப்பாக மார்க் ஆகிருக்கு. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து மீண்டும் மீண்டும் வரும் தொடர். அப்படி மீண்டும் மீண்டும் ஒரு இதெல்லாம் கிடையாது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் அப்படின்றது மீண்டும் மீண்டும் வரும் தொடர். மாற்றம் செய்யப்படவுள்ள அந்த அயல் ஜீனை பெற்ற உயிரினங்கள் மரபு பண்பு மாற்றம் செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர் மாற்றம் கிடையாது, இது மாற்றம் செய்யப்பட்டது. ஹெக்ஸாப்ளைடி கோதுமையில் வந்து 42 ஒற்றை மையம் இதெல்லாம் உருவாகுதுல. ஸோ N வந்து 21, X வந்து 7. ஹெக்ஸாப்ளைடியில் கோதுமையில் 2N = 6X = 42 அப்படின்னா என்ன அர்த்தம், 6X 7 போட்டால் தான் 42 வரும். ஸோ X = 7. ஓகேவா. அடுத்து N வந்து 21 போட்டால் தான் 42 வரும். ஸோ நார்மலாகவே அந்த 21 × 2 தான் வந்து 42 தான் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இதில் இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். தாவர பயிர் பெருக்கம்னா பொருளாதார முக்கியம் வந்து புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் 66. கால்சிசின் தான் குரோமோசோம் எண்ணிக்கை ரெட்டிக்க பயன்படுது. CCC மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நேர்ந்த அறிவியல் வந்து உயிரூட்டச்சத்தேற்றம். விரும்பத்தக்க ஊட்டச்சத்தை ஏற்றுறது உயிரூட்டச்சத்தேற்றம் எனப்படும். நெல் பொதுவாக மண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது. ஆனால் சடுதி மாற்றத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டமிட்டா 2 என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை. உவர்னாலே அட்டையை சாப்பிட்றாங்க. அட்டமிட்டா 2.
ஸோ அடுத்து குளோனிங் தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்கிறது. ரெஸ்ட்ரிக்ஷன்னா கார வரிசையில் தான் வந்து ஃபேஸ் ஆகும். ஒத்த டிஎன்ஏ விரல் ரேகை அப்படின்னா ஒற்றை கரு இரட்டையர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். வேறுபாடு அடைந்த செல்கள்னா குருத்தணுக்கள் தான். ஜீன் குளோனிங் முறையில் விரும்பி டிஎன்ஏ வந்து பிளாஸ்மாவுடன் ஒருங்கிணைக்கிறது. பிளாஸ்மா தான் இதை எடுத்துக்குது ஃபஸ்ட்டு. கால்சிசின்னா அதிகரிக்கிறதுக்கு. 2க்கும் மேற்பட்ட தொகுதிகள்னால் பன்மயம். உடல் இனப்பெருக்கம் அல்லது பால்லா இனப்பெருக்கம் ஒரு தனி தாவரத்தில் உருவாக்கப்பட்ட தாவரத்தின் கூட்டமே தூய வரிசை. அது வந்து குளோனிங் தான். இரும்புச்சத்துனா இரும்புச்சத்து கூடும். கோல்டன் ரைஸ்னால் பீட்டா விட்டமின் ஏ. இது ஒரு கலப்பீடு கிடையாது. பாக்டீரியாவின் பூஞ்சையை கொல்ல வந்து பாக்டீரியாவின் அந்த துறிஞ்சி என்சைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பயன்படுத்தினா கரெக்டு. செயற்கை கருவுறுதல் என்பது உடலுக்குள் நடைபெறும் கருவுறுதல் கிடையாது. டிஎன்ஏ விரல் நுட்பம் வந்து அலெக் ஜெஃப்ரே. மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸை குறிக்கிறது.